இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், ஆதார் கார்டு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதைய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் ஆப் வெரிஃபை அண்ட் ஷேர் ஆதார் டிஜிட்டலி பேப்பர்லெஸ் குயிக் அண்ட் சேஃப் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்காக ஒரு ஆப் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் பிசிக்கல் ஆதார் கொண்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஆப்பில் ஒரு QR கோடு இருக்கும். அதை ஷோ பண்ணியே நீங்கள் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஜிட்டலாகவே வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் என்ன, இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆன பிறகு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ன்ற இடத்துல போயிட்டு ஆதார் பீட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஆதார் பேட்டா ஆப்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார்னு சொல்லி ஒரு ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 MB தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஆதார் பேட்டான்னு சொல்லியிருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் அலோவ் கேட்கும். அலோவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அலோவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வார்ம் வெல்கம் டு த நியூ ஆதார் ஆப் சொல்லி வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஷோ அண்ட் ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நோ நீட் ஃபார் பிசிக்கல் காப்பீஸ், யுவர் டிஜிட்டல் ஐடிஸ் ஆல்வேஸ் வித் யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஜிட்டல் ஐடியை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிசிக்கல் ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ஆதார் கார்டு டீட்டெயில்ஸையும் வந்து இந்த ஒரே ஆப்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் லாக் பண்ணதான் லாக் பண்ணிக்கலாம். அதான் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டி ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கும். அதுக்கு ஐ எம் ஆல்ரெடி வித் மை ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு செலக்ட் சிம்னு இருக்கும். சிம் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் வரும். உங்களுடைய ஃபேஸ்க்கு நேரம் வச்சிங்கன்னா அந்த ரெட் கலர் ரவுண்டு வந்து க்ரீன் கலரில் ஷோ ஆகும். உங்களோட நீங்கள் பிளிங்க் பண்ணிங்கன்னா போதும். கண்ணை 2 வாட்டி சிமிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். அதன் பிறகு நீங்களே 6 டிஜிட் பின் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டைம்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பின் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான QR கோடு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பேப்பர்லெஸ் ஆதார் கார்டு. இதிலே வந்து ஐடி ஆக்டிவ்னு சொல்லி க்ரீன் கலர் டிக் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணியே உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது மட்டுமே போதும். இது நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேக் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நேம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதற்கு கீழே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் டேட்டான்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் ஹைட் ஆகிடும். பயோமெட்ரிக் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டை லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த QR கோடை ஷேர் பண்ணியே நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.